அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ சாய் ஹிந்தி பரீட்சை புக்ல லெசன் 6 இதோட எக்ஸசைஸ் புக் பேக் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே லெசன் பார்த்தோம். இந்த லெசனோட அடிப்படையில, இந்த பாடத்தோட அடிப்படையில இப்போ அந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸ் தான் பார்க்கலாம். இதுக்குரிய ஆன்சர், இதுல கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சருக்கு நாமளாவே ட்ரை பண்ணலாம். रोमन लेटर 2 தமிழ் या अंग्रेजी में अर्थ लिखो. தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுது. பௌதா நம்ம லெசன்ல பார்த்தோம். பௌதா பிளான்ட், செடி. गांव இதுவும் பார்த்தோம். கிராமம், வில்லேஜ். आम का पेड़, आम மாம்பழம், पेड़ மரம், आम का पेड़ மாமரம், मैंगो ट्री. சுந்தர் அழகான, இதே லெசன்ல பார்த்தோம் இல்லையா? சுந்தர் அழகான, பியூட்டிஃபுல். அடுத்தது பாக் தோட்டம், கார்டன். இதுல வந்திருக்கிற 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சருமே நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம புக்ல பார்த்துருக்கோம். அடுத்தது பாருங்க, थर्ड रोमन लेटर, चित्र देखो और जवाब दो. படத்தை பார், பதில் கொடு. இதுல பாருங்க, यह क्या है, இது என்ன, இது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது என்னது? மரம், ட்ரீ. ஹிந்தில எப்படி சொல்லுவோம்? பேட் இல்லையா? यह पेड़ है, இது மரம். நம்ம ஆன்சர் வந்து சொல்லி பழகணும். ஓகே, இந்த 6th லெசன்ல நம்ம என்ன மரம் பார்த்தோம், என்ன மரம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்? ஆம் கா பேட், மாமரம். இது என்ன மரமா இருக்கலாம்? ஆம் கா பேடா இருக்கலாம். வெறும் மரம் ஓகே, கரெக்ட் தான், தப்பு இல்லை. உங்களுக்கு வந்து ஆன்சர் புக்ல எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு அப்புறம் பார்த்துக்கிடலாம். यह क्या है, यह आम का पेड़ है, இது ஆன்சர். அடுத்தது பாருங்க, यह क्या है, இது என்ன. இது பார்த்த ஞாபகம் இருக்குதா? லெசன்ல பாருங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். यह क्या है, இது என்ன. இது எப்படி தெரியுது உங்களுக்கு பார்த்தா? மேப், வரைபடம் இல்லையா? இந்த மேப்புக்கு ஹிந்தியில என்னன்னு தெரியுமா? மேப்புக்கு ஹிந்தியில मान चित्र. यह क्या है, यह मैप है. நம்ம சாதாரணமா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன, இது மேப் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி यह क्या है, இது என்ன, यह मैप है, இது மேப். ஆக்சுவலா மேப்புக்கு ஹிந்தியில என்னன்னா மான்சித்திர. அப்போ இப்போ வாங்க क्वेश्चनக்கு, यह क्या है, இது என்ன, यह मानचित्र है, இது ஆன்சர். அடுத்தது பாருங்க, यह क्या है, இது என்ன, இது என்னது? இது பூ. என்ன பூங்கிறத அப்புறம் பார்ப்போம். மேல இது என்னன்னு பார்த்தோம்? மரம். அதுக்கப்புறம் தான் மாமரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஓகே, இங்க பாருங்க, இது என்ன? அது பூ. அப்ப यह क्या है, यह फूल है, இது பூ. இது என்ன பூ மாதிரி தெரியுதோ அந்த நேம் நீங்க கொடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்க, ஆன்சரோட இனி அடுத்து பார்ப்போம் இல்லையா எக்ஸசைஸ், அதுல இன்னுமே விரிவா பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, விலோம் சப்த லிக்கோ. 4th रोमन लेटर, ஆப்போசிட். இது ஆப்போசிட் வேர்டு பாருங்க, गांव. गांवனா என்னன்னு பார்த்தோம்? வில்லேஜ். ஓகே, அதுக்கு ஆப்போசிட் என்னது? நகரம், சிட்டி. சரி, நகரம் சிட்டிக்கு என்னன்னு பார்த்தோம், நம்ம லெசன்ல பார்த்தோம். என்னன்னா மேல போனீங்கன்னா இப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக நம்மளாவே ட்ரை பண்ணிக்கணும். ஆன்சர் வந்து அந்த அடுத்த எக்ஸசைஸ் பார்ப்போம்ல, கொஸ்டின் வித் ஆன்சர், அதோட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஷஹர்,
गांव का opposite என்னது शहर गांव கிராமம் शहर நகரம் நம்ம முதல்ல வந்து இந்த क्वेश्चन நமக்கு புரியுதா அப்படிங்கிறது முக்கியம் அடுத்தது அதுக்கு நம்ம ஆன்சர் சரியா கொடுக்க முயற்சி செய்யறோமா அப்படிங்கிறது அடுத்தது அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்மையான ஆன்சர் புக்ல என்ன இருக்கு அப்படின்னு அடுத்தது பாருங்க சுந்தர் அழகான அதுக்கு ஆப்போசிட் என்ன அழகற்ற சுந்தர் அசுந்தர் அதான் ஆப்போசிட் சுந்தர் அசுந்தர் அடுத்தது பாருங்க फिफ्थ वन सही शब्द चुनकर वाक्य पूरा करो சரியான வார்த்தையை தேர்ந்தெடுத்து வாக்கியத்தை பூர்த்தி செய் डैश नाम गणेश है फर्स्ट क्वेश्चन பெயர் கணேஷ் இதுல என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்கு மேரா மேரி இங்க நாம் அப்படிங்கிறது சிங்குலர் ஆண்பால் அப்படிங்கிறதுனால இங்க என்ன வரணும் மேரா मेरा नाम गणेश है என்னுடைய பெயர் கணேஷ் அடுத்தது பாருங்க செகண்ட் क्वेश्चन यह डैश किताब है यह இது डैश किताब है புத்தகம் அப்ப இது என்ன क्वेश्चनआ இருக்கும் यह डैश किताब है இது யாருடைய புத்தகம் அப்படிங்கறது வரணும் இல்லையா அப்ப இங்க ஆப்ஷன்ல பாருங்க கிஸ்கி யாருடைய உஸ்கா அவனுடைய இல்லைன்னா அவளுடைய இது ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன வந்துரும் கிஸ்கியே இங்க வந்துருவோம் ரெண்டாவது கீ பயன்படுத்தப்பட்டிருக்குது கிதாப் என்பால் அதனால அங்கே கிஸ்கிங்கிறது வரணும் ரெண்டாவது இது வந்து கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிருக்கு கொஸ்டின் ஃபார்ம்ல கொடுத்துருக்குறாங்க அப்ப யாருடையன்னு தான் வரணும் அவளுடைய அவனுடையன்னு தான் வரக்கூடாது அது வந்து சென்டென்ஸ் ஆகும் சரியா அடுத்தது பாருங்க थर्ड क्वेश्चन डैश नाम परिमला है डैश பெயர் பரிமளா உஸ்கி அவளுடைய உஸ்கா இதுவும் அவளுடையன்னு வரலாம் இது ரெண்டுமே அவளுடைய அவனுடைய அதனுடைய அப்படின்னு வரலாம் இங்க பாருங்க டேஷுக்கு அடுத்து நாம் வந்து சிங்குலர் ஆண்பால் அதனால உஸ்கா தான் வரணும் உஸ்கா நாம் பரிமளா है அடுத்தது फोर्थ वन यह भारत डैश मानचित्र है यह இது भारत பாரதம் डैश मानचित्र है मैप இங்க கா கி ரெண்டு கொடுத்திருக்காங்க இப்பதான் கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து இதை இங்க பார்த்தோம் இல்லையா இதுல फोर्थ वन பாருங்க यह भारत डैश मानचित्र है मानचित्र आनबाल सिंगुलर அதனால இங்க நம்ம வந்து கா பயன்படுத்தணும் யா भारत का मानचित्र है அடுத்த फिफ्थ क्वेश्चन डैश नाम ललिता है डैश பெயர் லலிதா இதுல பாருங்க மேரா மேரி ரெண்டு கொடுத்திருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் நாம் சிங்குலர் ஆண்பால் அதனால இங்க ரா தான் நம்ம எடுக்கணும் அப்ப மேரா மேரா நாம் லலிதா है என்னுடைய பெயர் லலிதா அடுத்தது फोर्थ रोमन लेटर பண்ணிக்கணும் 6th रोमन लेटर जोड़ो मैच இதுல பாருங்க यह किसकी கீ வந்திருக்குது அப்ப இதுக்கு அடுத்து பயன்படுத்தப்படுற அந்த சையா வந்து எதுல வரணும் பெண்பாலா இருக்கணும் இத வரிசையா பார்த்துட்டே வாங்க பகுத் படா ஆம் கே பேட் அவுட் இதுல வந்து ப்ளூரல்ல வந்திருக்குது இல்லையா பயன்படுத்தலாம் ஏன்னா பெண்பாலுக்கு வந்து சிங்குலர் ப்ளூரல் இல்ல மரியாதைக்கு உரியது எல்லாமே வந்து கீ தான் ஆனா இங்க பாருங்க ஆம் கே பேட் அவுட் ஃபுல் கே பவுதே ஹைங் அதாவது இங்க ஸ்டாப் வந்துருச்சு இது வந்து சென்டென்ஸ் ஆனா இங்க உள்ளது क्वेश्चन அப்ப இதுவும் கிடையாது அடுத்தது பாருங்க கிதாப் है கிதாப் பெண்பால் வந்துருச்சா அடுத்தது क्वेश्चन ஃபார்ம் இருக்குதா சோ இதுதான் ஆன்சரா இருக்கும் यह किसकी किताब है இது யாருடைய புத்தகம் அடுத்தது பாருங்க பாரத் பாரத்துக்குரிய ஆன்சர் எதுவா இருக்கும் ஃபர்ஸ்ட் வாங்க बहुत विशाल देश है
இதுதான் கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். பாரதம் பகுத்து விஷால் தேசை, மிகவும் பரந்த தேசம். அடுத்தது பாருங்க, தேர்ட் ஒன், யஹ் ஸ்கூல், இது பள்ளி, இல்லைன்னா இந்த பள்ளி. அடுத்து இங்க சென்டென்ஸ் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கே ஆன்சர் நம்ம கொண்டு வரணும். நீங்க ஏற்கனவே இந்த லெசன்ல படிச்சதையும் ஞாபகப்படுத்திக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம ஆன்சர் செலக்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன், யஹ் ஸ்கூல் படா ஹை, இந்த பள்ளி பெரியது, இந்த பள்ளி பெரியதாக இருக்கிறது. வரலாம் ஆன்சர், இந்த ஆன்சர் வரலாம். அடுத்தது பாருங்க, யஹ் ஸ்கூல் ஆம்கே பேட், அதாவது இது வந்து சென்டென்ஸ் வந்து கரெக்டான ஃபார்மேஷன்ல வரல, அதனால இது கிடையாது. அடுத்தது பாருங்க, யஹ் ஸ்கூல், இது வந்து ஆன்சர் நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். ஸோ அடுத்ததுக்கு போங்க. யஹ் ஸ்கூல் கா பாக் ஹை, இது பள்ளியினுடைய தோட்டம். இது கரெக்டா வருது இல்லையா? ஏன்னா இது நம்ம லெசன்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் கண்டிப்பா ஆன்சராக இருக்கணும். பின்னாடி நம்ம அடுத்து பார்க்கும்போது வேற மாற வேண்டியது இருந்தா நம்ம மாத்திக்கிடலாம், அதை அப்ப பார்க்கலாம். இப்ப ஆன்சர் இதுதான் கரெக்ட். யஹ் ஸ்கூல் கா பாக் ஹை, இது பள்ளியினுடைய தோட்டம். அடுத்தது பாருங்க, பாக் மே, தோட்டத்தில், தோட்டத்தில் இது போயிடுச்சு, ஆன்சர் எடுத்துட்டோம். படாகேன்னு இருக்கு, தோட்டத்தில் பெரிதாக இருக்கிறதுன்னு இருக்கு. இதுவும் வந்து கரெக்டான சென்டென்ஸா வரல. அடுத்தது பாருங்க, பாக் மே, தோட்டத்தில், ஆம்கே பேட் அவுட் ஃபுல் கே பௌதே ஹை, மாமரங்களும் பூச்செடிகளும் இருக்கின்றன. அப்ப இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்தது பாருங்க, உஸ்காகர், அவளுடைய வீடு, இல்லைன்னா அவனுடைய வீடு. மீதி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், படாகை, பெரியது. இதுதான் இதோட ஆன்சர். சோ இங்க எந்த மாற்றமும் கிடையாது, வேற எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்க, 7th रोमन लेटर, हिंदी में अनुवाद करो, ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய். உன்னுடைய பெயர் என்ன? உன்னுடைய, துமாரா, துமாரே, துமாரி, மூணுமே உன்னுடைய இல்லையா? அடுத்தது என்ன கொடுத்திருக்கு? உன்னுடைய பெயர், பெயர் ஆண்பால் சிங்குலர். தும்ஹாரா நாம் கியா ஹை, உன்னுடைய பெயர் என்ன? அடுத்தது பாருங்க, செகண்ட் கொஸ்டின், இது என்னுடைய புத்தகம். இது யஹ், என்னுடைய, மேரா, மேரே, மேரி, இது மூணு எது வேணாலும் வரலாம். ஆனா இங்க கொடுத்திருக்கிறதுல என்ன கொடுத்திருக்கிறாங்க? புத்தகம். புத்தகம் பெண்பால், அதனால மேரி, என்னுடைய, அப்படிதான் வரும். இது என்னுடைய புத்தகம், யஹ் மேரி கிதாப் ஹை. அடுத்தது பாருங்க, தேர்ட் கொஸ்டின், இவளுடைய பெயர் பரிமலா. இவளுடைய அப்படின்னும் போது இஸ்கா, இஸ்கே, இஸ்கி, மூணுமே வரலாம் இல்லையா? ஆனா இங்க இவளுடையங்கிறதுக்கு அடுத்து என்ன கொடுத்திருக்குது? பெயர். பெயர் வந்து ஆண்பால் சிங்குலர். அப்ப இங்க என்ன பயன்படுத்தணும்? காதான் பயன்படுத்தணும். அதாவது இவளுடைய, இஸ்கா, பெயர் நாம், பரிமலாகை. இவளுடைய பெயர் பரிமலா, இஸ்கா நாம் பரிமலாகை. இது ஆன்சராக இருக்கும். கண்டிப்பா இதுதான் ஆன்சர். இனி அடுத்த வீடியோ கிளிப்ல நம்ம இந்த கொஸ்டின் வித் ஆன்சரோட பார்க்கலாம். அதுவரை இந்த லெசனையும் இந்த லெசனுக்குள்ள கொடுத்துருக்கிற எக்ஸசைஸையும் நல்லா திரும்ப பாருங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.